நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. தன் மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள். நான் மாநில தலைவர், நீங்கள் தேசிய தலைவர் என அன்புமணி உருக்கம். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை நீக்கி ராமதாஸ் அதிரடி உத்தரவு. கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக முரளி சங்கர் நியமனம். புவனகிரி அருகே சின்னகுமட்டி கிராமத்தில் வெடிவிபத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் இரங்கல். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவு. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவில் குளறுபடி. கோவை மாணவி அபிஷியா 680 மதிப்பெண் பெற்றும் 100 இடங்களை பிடித்தவர்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை என புகார். பிரிட்டனின் F-35 போர் விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். இந்திய பெருங்கடலுக்கு மேல் பறக்கும் போது எரிபொருள் குறைந்ததால் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி. மணப்பாறை அருகே தக்காளி ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிதறிய தக்காளிகளை அள்ளிச் சென்ற மக்கள். சரி பண்ணிடுவோம். விடுமுறை தினம் என்பதால் கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவி போல கொட்டும் தண்ணீரில் ஆனந்த குளியல். மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து மீண்டும் அதிகரிப்பு. மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையால் ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்தது வனத்துறை. தமிழ்நாட்டில் குரூப் 1 மற்றும் 1A பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு. 72 பணியிடங்களுக்கு 2,49,000 பேர் எழுதினர். குரூப் 1 மற்றும் 1A பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு முடிவுகள் 2 மாதங்களில் வெளியிடப்படும். அடுத்த 3 மாதங்களில் முதன்மை தேர்வு நடத்தப்படும் என TNPSC தலைவர் பிரபாகர் தகவல். மண் சரிவு காரணமாக மங்களூரு உடுப்பி இடையே பாதியில் நிறுத்தப்பட்ட ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ் ரயில் தண்டவாளத்தில் 5 மணி நேரமாக ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டதால் அத்தியாவசிய தேவை கிடைக்காமல் பயணிகள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழை பகுதியில் சீமான் தலைமையில் கள் இறக்கும் போராட்டம். படிக்கட்டு போல் கட்டிய பனைமரத்தில் ஏறி ஆதரவாளர்களுடன் கள் இறக்கினார்.
நீலகிரி மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டு இன்றுடன் 126வது ஆண்டுகள் நிறைவு. குன்னூர் ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். கொடைக்கானல் குணா குகையில் குரங்குகள் தொல்லை. சுற்றுலா பயணியின் 500 ரூபாய் கட்டை எடுத்துச் சென்று வீசி எறிந்த காட்சி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த விஜய் ரூபானியின் உடல் அடையாளம் காணப்பட்டது. இதுவரை 42 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.